இவன் சோளக்காட்டுல தோண்டிட்டு இருக்கும்போது எதர்ச்சியா ஒரு புதையல் கிடைக்குது. அந்த புதையலை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒரு பெயிண்டிங் இருக்கு. அந்த பெயிண்டிங்கை திறந்து பார்த்த உடனே அந்த வேர்ல்டுக்குள்ள இவன் உள்ள நுழைஞ்சிடறான். அதுக்கப்புறம் அந்த பெயிண்டிங்குள்ள இருந்த தண்ணீரை அவன் எடுத்து குடிக்கும்போது அது பயங்கரமான எனர்ஜியை கொடுக்குது. பெயிண்டிங்ல இருந்து வெளியே வந்ததும் ஒரு பக்கெட் தண்ணி அவனுக்கு வருது. பெயிண்டிங்ல இருந்து வந்த தண்ணி எடுத்துட்டு போயிட்டு நடக்க முடியாத அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறான். அதை சாப்பிட்டதும் அவங்க அப்பா உடனே கால் வலி குணமாகி ஏந்து நடக்க ஆரம்பிச்சிடறாரு. அந்த தண்ணி ஒரு சொட்டு பட்டதுனால சோளக்காட்டே பயங்கரமா செல்ல செழிப்பா வளர ஆரம்பிக்குது. அந்த சோளத்தை எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு. இருக்கிற சோளம் எல்லாத்தையும் எடுத்து போயிட்டு ஒரு பெரிய செஃப் கிட்ட விற்கலாம்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. அவர் அந்த சோளத்தை சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த சோளத்துக்கு நான் பல ஆயிரம் கோடி ரூபாய் தரேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பெயிண்டிங்ல உள்ள தண்ணியோட மகத்துவம் அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது. உடனே அந்த பெயிண்டிங் உள்ள அந்த தண்ணியை போயிட்டு எடுத்துட்டு வர ஆரம்பிக்கிறான். அந்த செஃப்ல இருக்கிற ஒரு பெரிய ஹோட்டல்ல இருக்கிற பொண்ணு இவனை டேட்டுக்கு கூப்பிடுறா. அந்த பொண்ணு ஒரு விதையை கொடுத்துட்டு இந்த விதையை எடுத்துட்டு போயிட்டு உங்களால வளர்த்து எடுத்துட்டு வர முடியுமான்னு சொல்லி கேட்கறான். இவனும் அந்த பொண்ணு கிட்ட இந்த விதையை வாங்கிட்டு போயிட்டு பெயிண்டிங்ல உள்ள இடத்துக்கு போயிட்டு நாத்து நடுறான். எதர்ச்சியா நாட்டு நடும்போது பெயிண்டிங் உள்ள இருந்த ஒரு கல்லை எடுத்துட்டு வந்துடுறான். அந்த கல் பயங்கரமா ஜொலிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து ஒரு பில்லியனர் அந்த கல்லைக்கு நான் பல கோடி ரூபாய் விலைக்கு வாங்குறோமா சொல்லி கேட்கிறாரு. அவனும் கொடுத்துட்றான்.